வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 3. கண்ணனின் கவலை. கோபுரவாசலில் அழகிய அம்பாரிகளுடன் பட்டத்து யானைகள் நின்றன. அரண்மனையைச் சேர்ந்த தந்தப்பல்லக்குகளும் தங்கப்பல்லக்குகளும் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தன. சக்கரவர்த்தியின் அலங்கார வேலைப்பாடமைந்த ரதமும் 2 அழகிய வெண்புறவிகள் பூட்டப்பெற்று நின்றது. குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு கண்ணபிரான் தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் என்றும் இல்லாத கவலை குடிக்கொண்டிருந்தது. அந்த அழகிய தங்க ரதத்தையும் அழகே வடிவாய் அமைந்த உயர்ந்த ஜாதி புறவைகளையும் பார்ப்பதற்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவன், "என்ன சாரதியாரே, முகம் ஏன் வாட்டமாக இருக்கிறது?" என்று கேட்டான். கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பக்கத்தில் நின்ற இன்னொருவன், "கவலைக்கு காரணம் கேட்பானேன்? நாளைக்கு போர்க்களத்திற்கு புறப்பட வேண்டுமல்லவா? பெண் சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்ற கவலைதான்" என்றான். இதை கேட்டதும் கண்ணபிரானுடைய கண்கள் நெருப்பு தழல் போல சிவந்தன. கையில் இருந்த குதிரை சாட்டையை அந்த உயர் ஜாதி குதிரைகளின் மேல் என்றும் உபயோகிக்க நேராத அலங்கார சாட்டையை மேற்கொண்டவாறு சொன்ன ஆளின் மீது கண்ணன் வீசினான். நல்ல வேளையாக அந்த மனிதன் சற்றென்று நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைத்தான். சற்று தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன், "அப்பனே, ஏன் இத்தனை கோபம்? உனக்கு யுத்த களத்திற்கு போக விருப்பமில்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன், நான் போகிறேன்" என்றான். அதற்குள் அவனருகில் நின்ற இன்னொருவன், "அடே பழனியாண்டி, எதற்காக கண்ணபிரானின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்கிறாய்? அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையுடன் யுத்த களத்திற்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம். அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை" என்று சொல்லவும் பக்கத்தில் நின்றவர்கள் எல்லோரும், "சொச்சோ, அடடா, ஐயோ பாவம்" என்று தங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆலயத்திலிருந்து வெளிவந்த புவன மகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். குதிரைகளை கொட்டடியில் விட்டு தட்டி கொடுத்துவிட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அங்கே வினோதமான ஒரு காட்சியை கண்டான். கண்ணனுடைய மகன் 10 வயது சிறுவன் கையில் ஒரு நீண்ட பட்டாக்கத்தை வைத்துக் கொண்டு அப்படியும் இப்படியும் சுற்றி கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் கத்தியை சுழற்றிய பொழுது ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டியது. சில சமயம் அந்த பால்வடிய முகத்தில் கோபம் கொதித்தது. சில சமயம் அந்த முகம் நெருக்கடியில் சிக்கி கஷ்டப்படுவதை காட்டியது. சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தியதனால் ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்தியது. இவ்விதம் அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாதபடி சப்தமின்றி வீட்டுக்குள்ளே வந்த கண்ணபிரான் நேர்படி காட்சியை பார்த்ததும் முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷ புன்னகை உண்டாயிற்று. புன்னகை ஒரு கணத்தில் மாறி முகச்சுணுக்கம் ஏற்பட்டது. கோபமான குரலில், "முருகையா, நிறுத்தி இந்த விளையாட்டை" என்று கண்ணபிரான் அதட்டியதை கேட்டதும் சிறுவன் பிரமித்து போய் நின்றான். கமலியும் வியப்பும் தேப்புமாக கண்ணனை பார்த்தார்கள். தலையை சுற்றி கத்தியை வீசி எறி. குதிரை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டாக்கத்திக்கு என்ன வந்தது கேடு? வேண்டுமானால் குதிரை சாட்டை வைத்துக் கொண்டு விளையாடு, கத்தியை மட்டும் கைனால் தொடாதே, தெரியுமா என்று கண்ணன் கர்ஜனை புரிந்தான். இதை கேட்ட சிறுவன் கத்தியை லேசாக தரையில் நழுவவிட்டு கமலையை அணுகு வந்து அவளுடைய மடியில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். "கமலி, இது என்ன கண்ணா? குழந்தை எதற்காக இப்படி அழச் செய்கிறாய்? நாளைக்கு நீ யுத்த களத்தில் புறப்பட்டாக வேண்டும். திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ என்னவோ" என்றாள். "கமலி, இந்த ஆசையை விட்டுவிடு. உன் புருஷன் போர்க்களத்திற்கு போகப் போவதில்லை. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கொண்டு நான் காஞ்சி நகரத்திலே தான் இருக்கப் போகிறேன். சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படி" என்றான் கண்ணன். கமலின் முகத்தில் அப்பொழுது சொல்லி முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டது. "இது என் கண்ணா? சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார்? கால் ஒழிந்த ஆயன சிற்பியை கூட போர்க்களத்துக்கு அழைத்து போகிறாராமே" என்று கேட்டாள். "ராமர் வானர சைனியத்தோடு இலங்கைக்கு போனாரே, அப்பொழுது அந்த இலங்கை தீவை சமுத்திரத்தில் அமிழ்த்திவிட்டு வந்திருக்க கூடாதா?" என்றான் கண்ணபிரான். "என்ன இப்படி புதிர் போடுகிறாய்? ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்தாததற்கும் நீ போருக்கு போகாததற்கும் என்ன சம்பந்தம்?" என்றாள் கமலி. "சம்பந்தம் இருக்கிறது. இலங்கை அப்பொழுது சமுத்திரத்தில் மூழ்கியிருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்பொழுது இங்கே வந்திருக்க மாட்டார் அல்லவா? அவருக்கு ரதம் ஓட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம். சக்கரவர்த்தியின் கட்டளை." "ஆஹா, அப்படியானால் மாணவன்மரும் யுத்தத்திற்கு போகப் போவதில்லையா? நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொல்கிறார்களே." "பிராண சிநேகிதன்தான். அதனாலே தான் இந்த தொல்லை நேர்ந்தது. மாணவன்மர் போர்க்களத்திற்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்து விட்டால் இலங்கையில்
ராஜவம்சம் நசிந்து போய்விடுமாம். மானவன்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம். ஆகையால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதென்று சக்கரவர்த்தியின் கட்டளை. அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார். இதுதானே காரணம்? அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா. கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் என்றாள் கமலி. அது என்னமாய் சொல்லுகிறாய் என்று கண்ணபிரான் சந்தேக குரலில் கேட்டான். காரணத்தோடு தான் சொல்கிறேன். இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது. ஓஹோ, இலங்கை இளவரசிக்கு உடம்பு சௌக்கியமில்லை என்று சொன்னதெல்லாம் இதுதானா? ஏகாம்பரேஸ்வரா, இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கட்டும் என்று கண்ணன் ஏகாம்பரர் ஆலயம் இருந்த திக்கு நோக்கி கைகூப்பி வணங்கினான். வானமாதேவி. அன்று இரவை காஞ்சிவாசிகள் பகலாகவே மாற்றிக்கொண்டிருந்தார்கள். காஞ்சி நகரில் வாழ்ந்த 5 லட்சம் ஜனங்களின் கைக்குழந்தை தவிர யாரும் அன்றிரவு உறங்கவில்லை. நகரமெங்கும் வீதி விளக்குகள் ஜகஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன. யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் காலாட்படைகளும் வெண்புறவிகள் பூட்டிய ரதங்களும் வரிசை வரிசையாக நின்றன. பொழுது புலரும் சமயத்தில் அரண்மனை வாசலில் வந்து சேருவதற்கு ஆயத்தமாக அவை அணிவகுக்கப்பட்டு வந்தன. மறுநாள் காலையில் சக்கரவர்த்தி போருக்கு புறப்படும் வைபவத்தை முன்னிட்டு நகரமாந்தர்கள் இரவெல்லாம் கண்விழித்து வீதிகளையும் வீட்டு வாசல்களையும் அலங்காரம் செய்தார்கள். முற்றிய தார்களுடைய வாழை மரங்களையும் செவ்விள நீர்க்குலைகளையும் தோரணங்களையும் திரைச்சிலைகளையும் தென்னம் குருத்து கூந்தல்களையும் எங்கெங்கும் தொங்கவிட்டார்கள். ஒவ்வொரு வீட்டின் உச்சியிலும் ரிஷபக் கொடியை பறக்கவிட்டார்கள். பெண்மணிகள் வீட்டு திண்ணை சுவர்களுக்கு வர்ணப்பட்டைகள் அடித்தார்கள். தெரு வாசல்களில் சித்திர விசித்திரமான கோலங்களை போட்டார்கள். பெரும்பாலும் போர்க்கள காட்சிகளே அந்த கோலங்களில் அதிகமாக காணப்பட்டன. யானை வீரர்களும் குதிரை வீரர்களும் வாள்களும் வேல்களும் தரித்த காலாள் வீரர்களும் அக்கோலங்களில் காட்சியளித்தனர். ஒரு கோலத்தில் 5 ரதங்களிலே பஞ்ச பாண்டவர்கள் தம் தம் கைகளில் வளைத்த வில்லும் பூட்டிய அம்புமாக காட்சி தந்தார்கள். இன்னொரு கோலத்தில் ராமலட்சுமணர்கள் தசகண்ட ராவணனுடன் கோர யுத்தம் செய்யும் காட்சி காணப்பட்டது. மற்றொரு கோலத்தில் மகாரதர்கள் பலருக்கு மத்தியில் அபிமன்யு தன்னந்தனியாக நின்று போராடும் காட்சி தோன்றியது. ஆஹா, காஞ்சி நகரத்து பெண்மணிகள் பாரத நாட்டு வீரக்கதைகளை நன்கு அறிந்திருந்ததோடு சித்திரக்கலையிலும் மிக வல்லவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. சக்கரவர்த்தியின் அரண்மனையிலும் அன்றிரவெல்லாம் ஒரே கலகலப்பாக இருந்தது. அரண்மனை வாசலிலும் நிலா முற்றத்திலும் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டினார்கள். செக்கச் சிவந்த மலர்கொத்துக்களோடு கூடிய தொண்டை கொடிகளை கட்டுக்கட்டாக கொண்டு வந்து நெடிகளும் கட்டி தொங்கவிட்டார்கள். நிலா முற்றத்தில் வாள்களையும் வேல்களையும் நெய் தடவி தேய்த்து தீட்டி கண்கள் கூசும்படி மின்னச் செய்தார்கள். யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பூட்ட வேண்டிய ஆபரணங்களுக்கு மெருகு கொடுத்து பளபளக்கச் செய்தார்கள். வீதிகளிலும் அரண்மனை வாசலிலும் இப்படியெல்லாம் அல்லோல கல்லோலமாக இருக்க, அரண்மனையின் அந்தப்புறத்திற்குள்ளே மட்டும் அமைதி குடிக்கொண்டு நிசப்தமாக இருந்தது. அங்கும் இங்கும் முக்கிய காரியமாக சென்ற தாதிகள் அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது காதோடு வாய் வைத்து மிகவும் மெதுவாக பேசினார்கள். இதன் காரணம், அச்சமயம் சக்கரவர்த்தி அந்தப்புறத்திற்கு வந்து தமது பட்ட மகிழ்ச்சியிடம் விடை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்ததுதான். இதுவரையில் நாம் பிரவேசித்து அறியாத பல்லவ சக்கரவர்த்தியின் படுக்கை அறைக்குள்ளே சந்தர்ப்பத்தின் முக்கியத்தை கருதி நாமும் இப்பொழுது போய் பார்ப்போம். நீல பட்டு விதானத்திலும் முத்து சரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தந்தனை கட்டிலில் பஞ்சநேமத்தை மீது சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிரில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டமகிஷி பாண்டியராஜன் குமாரி வானமாதேவி மிக்க மரியாதையுடன் நின்று கொண்டிருக்கிறாள். சற்று தூரத்தில் திறந்திருந்த வாசற்படியின் வழியாக பார்த்தால் அடுத்த அறையிலே தங்க கட்டில்களில் விரித்த பட்டு மெத்தைகளிலே பல்லவகுமாரன் மகேந்திரனும் அவன் தங்கை குந்தவியும் நிம்மதியாக தூங்குவது தெரிகிறது. 9 வருஷத்திற்கு முன்னால் மாமல்லரை மணந்து பல்லவ சிம்மாசனத்திற்கு உரியவளான பாண்டிய குமாரி வானமாதேவியை முதல் இப்பொழுதுதான் நாம் நெருங்கி நின்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டு பெண்களின் அழகை பற்றி கவிகளிலும் காவியங்களிலும் நாம் படித்திருப்பதெல்லாம் நினைவிற்கு வருகிறது. அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவம் பெற்று நம் முன்னால் நிற்கிறதோ என தோன்றுகிறது. அவளுடைய திருமேனியின் நிறம் செந்தாமரை மலரின் கண்ணுக்கினே செந்நிறத்தை ஒத்திருக்கிறது. அவளுடைய திருமுகத்திலுள்ள கருவிழிகளோ அன்றளர்ந்த தாமரை மலரில் மொய்க்கும் அழகிய கருவண்டுகளை ஒத்திருக்கின்றன. இதென்ன அறியாமை? வானமாதேவியின் சௌந்தரியத்தையாவது நாம் வர்ணிக்கவாவது? தபசிகளுக்குள்ளே மிக கடுந்தபசியான சிவபெருமானுடைய தவம் களைவதற்கு எந்த திவ்ய சுந்தராங்கி காரணமாக இருந்தாலோ, எவளுடைய மோகன
வடிவத்தைக் கண்ட அந்த ருத்ரமூர்த்தியின் கோபாக்னி தணிந்து உள்ளம் குளிர்ந்ததோ, அத்தகைய உமாதேவி பூமியில் அவதரிக்க திருவுளங்கொண்ட பொழுது மதுரை பாண்டியராஜனுடைய குலத்தை அல்லவா தேர்ந்தெடுத்தால். சுடுகாட்டில் பூதகணங்களுக்கு மத்தியில் சாம்பலை பூசிக்கொண்டு பீபத்ச நடனம் புரிந்த எம்பெருமான் மண்டை ஓடு முதலிய தன்னுடைய கோர ஆபரணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுந்தரேஸ்வரராக உருக்கொண்டு எந்த சகல புவன சுந்தராங்கியை தேடி வந்து மனம் புரிந்தாரோ அந்த பார்வதி தேவி பிறந்த குலமல்லவா பாண்டிய குலம். அப்பேற்பட்ட குலத்தில் உதித்த வானமாதேவியின் சௌந்தரியத்தை நம் போன்றவர்களால் வர்ணிக்க முடியுமா? தேவி, புறப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நாளை சூரியன் உதயமாகும் பொழுது நானும் போருக்கு பிரயாணமாவேன் என்றார் சக்கரவர்த்தி. வானமாதேவி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அவளுடைய கண்களின் ஓரத்திலே இரு கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று தீபச்சுடரின் ஒளியில் முத்துக்களைப் போல பிரகாசித்தன. திரும்பி வர எத்தனை காலமாகுமோ தெரியாது. ஒருவேளை திரும்பி வருகிறேனோ என்னவோ, அதுவும் சொல்வதற்கில்லை தேவி. உனக்கு பெரும் பொறுப்பை கொடுத்துவிட்டு போகிறேன். மகேந்திரனையும் குந்தவியையும் நீ கண்ணும் கருத்துமாக வளர்த்து வர வேண்டும். இந்த பல்லவ ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனுக்கு வயது வந்ததும் அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று மாமல்லர் கூறிய பொழுது அதுவரை தலைகுனிந்து நின்று கொண்டிருந்த வானமாதேவி சக்கரவர்த்தியின் காலடியில் அமர்ந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் நினைத்தாள். தேவி, இது என்ன? வீரபாண்டியன் குலத்தில் உதித்தவள் கணவனை போர்க்களத்திற்கு அனுப்ப தயங்குகிறாயா என்று சக்கரவர்த்தி சிறிது பரபரப்புடன் கேட்டாள். வானமாதேவி நிமிர்ந்து நோக்கி கோரினாள். பிரபு, அத்தகைய தயக்கம் எனக்கு சிறிதும் இல்லை. இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு எனக்கு நிச்சயமாக ஏற்படாது. நான் பிறந்த மதுரை மாநகரில் ஜோசிய கலையில் தேர்ந்த நிபுணர்கள் பலர் உண்டு. அவர்கள் என்னுடைய மாங்கல்ய பலத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் சலுக்கரை வென்று மாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள், சந்தேகமில்லை. பின் எதற்காக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின? உனக்கு என்ன துயர்? யாரால் ஏற்பட்டது? மனதை திறந்து சொல்ல வேண்டும் என்றார் மாமல்லர். சுவாமி, என்னுடைய மாங்கல்யத்தின் பலத்தை பற்றி சொன்ன அரண்மனை ஜோசியர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார்கள். என் கழுத்திலே மாங்கல்யத்தோடு என் நெற்றியிலே குங்குமத்தோடு மீனாட்சி அம்மனின் பாதமலரை நான் அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தாங்கள் திரும்பி வருவதற்குள் அவ்விதம் நேர்ந்துவிடுமோ என்று எண்ணினேன். அதனாலே தான் கண்ணீர் வந்தது. தாங்கள் வெற்றி மாலை சூடி இந்த மாநகருக்கு திரும்பி வருவதை கண்ணார் பாராமல் வானுலகத்திற்கு போகக்கூட எனக்கு இஷ்டமில்லை என்று வானமாதேவி கூறிய பொழுது மீண்டும் அவளுடைய விசாலமான நயனங்களிலிருந்து கடகடவென்று கண்ணீர் துளிகள் சிந்தின. அப்பொழுது மாமல்லர் அந்த பாண்டிய குல விளக்கை தமது இரு கரங்களினாலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டார். தமது வஸ்திரத்தை தலைப்பினால் அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்தார். தேவி, நானும் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் கேள். புலிகேசியை கொன்று வாதாபியை அழித்துவிட்டு நான் வெற்றி மாலை சூடி திரும்பி வருவேன். திக்விஜயம் செய்துவிட்டு திரும்பி வரும் சக்கரவர்த்தியை காஞ்சி நகர் வாசிகள் கண்டு கழிக்கும் பொருட்டு வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்திலே நான் ஏறி நகர்வலம் வருவேன். அப்பொழுது என் அருகில் நீ வீற்றிருப்பாய். உன்னுடைய மடியில் மகேந்திரனும் என்னுடைய மடியில் குந்தவையும் அமர்ந்திருப்பார்கள். பிரபு, அத்தகைய ஆசையெல்லாம் எனக்கில்லை. தாங்கள் திக்விஜயத்திலிருந்து திரும்பி வருவதை கண்ணால் பார்க்கும் பேறு பெற்றேனானால் அதுவே போதும். தாங்கள் திரும்பி வந்த பிறகும் நான் இந்த பூமியில் இருக்க நேர்ந்தால் நான் இத்தனை நாளும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஸ்தானத்தை, தங்கள் அருகில் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அதற்கு நியாயமாக உரியவளிடம் உடனே ஒப்புவித்துவிட்டு அகன்று விடுவேன். இந்த அரண்மனையில் தாங்கள் மனமுவந்து ஒரு சிறு இடம் கொடுத்தால் இங்கேயே இருப்பேன். தங்கள் சித்தம் வேறு விதமாக இருந்தால் என் பிறந்தகத்திற்கு போய்விடுவேன் என்று வானமாதேவி கூறிய மொழிகள் மாமல்லரை தூக்கி வாரி போட்டன. தேவி, இது என்ன? இந்த 9 வருஷமாக ஒரு நாளும் சொல்லாத வார்த்தைகளை கூறுகிறாய். உன்னிடம் யார் என்ன சொன்னார்கள்? எதை எண்ணி இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் என்று மாமல்லர் மனக்கிளர்ச்சியோடு வினவினார். சுவாமி, இந்த அரண்மனையிலும் இந்த மாநகரிலும் இந்த பல்லவ ராஜ்யத்திலும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் என்றா நினைத்தீர்கள்? நீ எதை பற்றி சொல்லுகிறாய் என்பது இன்னமும் எனக்கு தெரியவில்லை. அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் எல்லோருக்கும் தெரிந்த அந்த மர்மமான விஷயம்தான் என்ன என்று சக்கரவர்த்தி ஆர்வத்துடன் கேட்டார். மர்மம் ஒன்றுமில்லை பிரபு. தாங்கள் வாதாபிக்கு எதற்காக படையெடுத்து செல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான். எதற்காக படையெடுத்து போகிறேன்? அதை பற்றி நீ என்ன கேள்விப்பட்டாய் என்று மாமல்லர் கேட்டார். என் வாயினால் சொல்லத்தான் வேண்டுமா? ஆயன சிற்பியின் மகளை சிறை மீட்டு கொண்டு வருவதற்காக போகிறீர்கள். உனக்கும் அது தெரியுமா? எத்தனை காலமாக தெரியும்? எப்படி தெரியும்?
எத்தனையோ காலமாக தெரியும். 9 வருஷத்திற்கு முன்னால் நான் இந்த அரண்மனையில் பிரவேசித்த புதிதில் தாய்மார்களும் தாதிகளும் என்னை அடிக்கடி பரிதாபமாக பார்த்தார்கள். என்னை பற்றி ஒருவருக்கொருவர் அனுதாபத்துடனும் பெருமூச்சு விட்டு கொண்டும் பேசினார்கள். சிறிது சிறிதாக அவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன் சுவாமி. நான் தங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாகி 1 வருஷத்திற்குள்ளேயே தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பட்ட மகிழ்ச்சி வேறொருத்தி உண்டு என்று அறிந்து கொண்டேன். அப்படி தெரிந்திருந்தும் நீ என்னை ஒரு முறையாவது அந்த விஷயமாக கேட்கவில்லை. 9 வருஷத்தில் ஒரு முறையாவது என் மீது குற்றம் கூறி நிந்திக்கவில்லை. தேவி, கதைகளிலும் காவியங்களிலும் எத்தனையோ கற்பரசிகளை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். அவர்களில் யாரும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று மாமல்லர் பெருமிதத்துடன் கூறினார். பிரபு, தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு புலகாங்கித்தத்தை அளிக்கின்றன. ஆனால் அந்த புகழுரைகளுக்கு நான் அருகதையுடையவள் அல்ல என்றாள் பாண்டியகுமாரி. நீ அருகதையுடையவள் அல்ல என்றால் வேறு யார்? உன்னை அக்னி சாட்சியாக மணந்த புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் நீ ஒரு தடவையாவது அதை பற்றி என்னை கேட்கவில்லை. என் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை. பெண் குலத்திலே இதை காட்டிலும் உயர்ந்த குணநலத்தை யார் கண்டிருக்கிறார்கள்? சுவாமி, தங்கள் பேச்சில் எதற்காக குற்றம் சொல்ல வேண்டும்? குற்றம் ஏதாவது இருந்தால் அது என் தந்தையையும் தமையனையுமே சாரும். அவர்கள்தானே என்னை தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். தாங்கள் அதை மறுத்ததற்காக என் தமையன் ஜெயந்தவர்மன் கோபம் கொண்டு இந்த பல்லவ ராஜ்யத்தின் மேல் படையெடுத்து கூட வந்தான் அல்லவா? அவனை தாங்கள் கொள்ளிடக்கரையிலே நடந்த போரில் வென்று புறங்காட்டி ஓடச் செய்யவில்லையா? என் தமையன் திரும்பி வந்து தங்களை ஜெயித்து விட்டதாக சொன்ன பொழுது மதுரை அரண்மனையிலே நாங்கள் யாரும் அதை நம்பவில்லை. தற்பெருமை மிகுந்த என் தமையனுக்கு தங்களால் நேர்ந்த கர்ப்பபங்கத்தை பற்றி பேசி பேசி மகிழ்ந்தோம். அப்படியும் என் அண்ணன் தங்களை விடவில்லை. தங்களுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எப்படியாவது என்னை தங்கள் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தான். தேவி, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்திற்காகவே நான் உன்னை மணந்ததாக இன்னமும் நீ நம்புகிறாயா என்று நரசிம்மவர்மர் கேட்டபொழுது அவருடைய முகத்தில் புன்னகை தோன்றியது. இல்லை பிரபு, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்திற்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. பல்லவ ராஜ்யத்தின் நன்மைக்காக என்னை மணந்தீர்கள். வடக்கேயுள்ள ராட்சச பகைவனோடு சண்டை போடுவதற்காக தெற்கேயுள்ள மன்னர்களுடன் சிநேகமாக இருக்க வேண்டும் என்று என்னை மணந்தீர்கள். என் தமையனுடைய கட்டாயத்திற்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. தங்கள் தந்தையின் உபதேசத்தை கேட்டு மணந்தீர்கள். இந்த அரண்மனைக்கு வந்த சில நாளைக்குள்ளேயே இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். ஆயினும் ஒரு தடவையாவது இதையெல்லாம் பற்றி என்னிடம் நீ கேட்கவில்லை. ஆஹா, பெண்களின் இருதயம் வெகு ஆழமானது என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்று மனதிற்குள் எண்ணிய வண்ணம் மாமல்லர் தன் பட்ட மகிழ்ச்சியின் முகத்தை உற்று நோக்கினார். அந்த செந்தாமரை முகத்தில் கபடத்தின் அறிகுறியை அணுவளவும் அவர் காணவில்லை. எல்லையில்லாத நம்பிக்கையும் அளவு காணாத அன்பும் சாந்தமும் உறுதியும் காணப்பட்டன. வானமாதேவி கூறினாள், சுவாமி, தாங்கள் எதற்காக என்னை மணந்து கொண்டீர்கள் என்பது பற்றி நான் என்றைக்கும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் எதற்காக தங்களை மணந்தேன் என்பது என் உள்ளத்தில் நன்கு பதிந்து இருந்தது. ஜெயந்தவர்மன் கொள்ளிடக்கரையில் தங்களால் முறியடிக்கப்பட்டு திரும்பி வந்த செய்தியை கேட்டபொழுது என் உள்ளம் தங்களை தேடி வந்து அடைந்தது. அடுத்த நிமிஷத்தில் மணந்தால் தங்களே மணப்பது, இல்லாவிட்டால் கன்னிகையாக இருந்து காலம் கழிப்பது என்று விருதி கொண்டேன். என் விருப்பம் நிறைவேறியது. தங்களை மணக்கும் பாக்கியத்தை அடைந்தேன். தங்கள் அரண்மனையின் 9 வருஷ காலம் எவ்வளவோ ஆனந்தமாக வாழ்ந்து வந்தேன் பிரபு. இந்த ஆனந்தம் என்றைக்கும் நீடித்து இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. சில காலமாவது மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா? ஆயனர் மகளை சிறை மீட்டு அழைத்து கொண்டு தாங்கள் என்றைக்கு இந்த மாநகருக்கு திரும்பி வருகிறீர்களோ அன்றைக்கு நான் இந்த பிரதான பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க சிம்மாசனத்திலிருந்தும் இந்த பூர்வீக அரண்மனையின் தந்த கட்டிலில் இருந்தும் கீழே இறங்க சித்தமாக இருப்பேன் என்று தழுதழுத்த குரலில் கூறி வானமாதேவி கண்ணீர் ததும்பிய கரிய கண்களினால் மாமல்லரை பார்த்தாள். உணர்ச்சி ததும்பிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கள்ளமில்லாத உண்மை உள்ளத்திலே இருந்து வந்தன என்பதை மாமல்லர் தெளிந்து ஊகை கொண்டார். யுத்த பேரிகை, தேவி, இந்த பிரதான பல்லவ சிம்மாசனம் உன்னை போன்ற உத்தமியை தனக்கு உரியவளாக பெறுவதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும். உன்னை பட்ட மகிழ்ச்சியாக பெறுவதற்கு நான் எவ்வளவோ ஜென்மங்களில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மாமல்ல சக்கரவர்த்தி கூறிய பொழுது அவரது வைரம் பாய்ந்த கம்பீர குரலும் தழுதழுத்தது. வானமாதேவிக்கோ புலகாங்கிதம் உண்டாயிற்று. ஏதேதோ சொல்ல வேண்டுமென்று தேவி பிரயத்தனப்பட்டாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. பல்லவேந்திரர் மேலும் கூறினார், பாண்டிய குலவிளக்கே கேள். நீ என்னுடைய பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல, எனக்கு பிறகு இந்த சிம்மாசனத்திற்குரிய மகேந்திர குமாரனுடைய அன்னை.
பல்லவ சாம்ராஜ்யத்து பிரஜைகளுக்கெல்லாம் ஒரு நாளிலே ஒரு நொடியிலே வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட சக்கரவர்த்தினி. என் தந்தை மகேந்திரர் காலமான சில நாளைக்கு பிறகு மந்திரி மண்டலத்தார் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து பல்லவ சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள். அதே சிம்மாசனத்தில் என் அருகில் நீயும் வீற்றிருந்தாய். நம் இருவருக்கும் ஆசிக்குரிய எங்கள் குலக்குரு ருத்ராச்சாரியார் நாம் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியானது சொர்க்கலோகத்து தேவ சபையில் தேவேந்திரனும் இந்திராணியும் குழு வீற்றிருப்பதைப் போல இருக்கிறது என்று ஆசி கூறினார். அதை கேட்ட சபையோர் குதூகலத்துடன் ஆராவரித்து மகிழ்ந்தார்கள். கொஞ்ச காலம் நாட்டில் மழை பெய்யாமல் இருந்ததையும் நீ காஞ்சிநகர் புகுந்ததும் பெருமழை பெய்ததையும் நினைவு கூர்ந்த சபையோர், நீ சாக்ஷாத் இந்திராணியேதான், சந்தேகமே இல்லை என்று ஒருமுகமாக கூறினார்கள். செந்தமிழ் புலவர்கள் உனக்கு வானமாதேவி என்று பெயர் சூட்டி வாழ்த்து பாடல்கள் புனைந்தார்கள். அது முதல் அரண்மனையிலும் நாடு நகரங்களிலும் உன்னை இந்திராணி என்றும் வானமாதேவி என்றும் என் பிரஜைகள் பெருமையோடு சொல்லி வருகிறார்கள். அப்பேற்பட்ட உன்னை இந்த பல்லவ சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுவதற்கு இந்த உலகிலே வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. வானமாதேவி அப்பொழுது குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாள். சுவாமி, இந்த பல்லவ சிம்மாசனத்துக்கு மட்டும்தானே நான் உரிமையுடையவள்? தங்களுடைய இதே சிம்மாசனத்தில் எனக்கு இடம் கிடையாதல்லவா? சற்றும் எதிர்பாராத மேற்படி கேள்வி மாமல்லரை ஒரு கணம் திகைப்படைய செய்துவிட்டது. சற்று நிதானித்த பிறகு வானமாதேவியை அன்புடன் நோக்கிச் சொன்னார். இத்தகைய சந்தேகம் உன் மனதிலே ஏற்பட்டிருந்தும் சென்ற 9 வருஷ காலமாக என்னை ஒன்றும் கேளாமலே இருந்து வந்திருக்கிறாய் அல்லவா? தமிழ் மறை தந்த திருவள்ளுவ முனிவர் தெய்வம் தொழால் கொழுநற்றொழு திழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று கூறி அருளினார். அவருடைய பொய்யாமொழிக்கு நீயே உதாரணமாக இருப்பாய். சாதாரண பெண் ஒருத்திக்கு அத்தகைய சந்தேகம் தோன்றியிருந்தால் தினம் 100 தடவை அதை பற்றி கேட்டு கணவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பாள். பிரபு, அப்படியானால் இந்த அரண்மனையிலே நான் கேள்விப்பட்டதிலும் நாட்டிலும் நகரத்திலும் ஜனங்கள் பேசிக்கொள்வதிலும் உண்மை கிடையாதா? அதை எண்ணிக்கொண்டு நான் எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி கழித்ததெல்லாம் வீண் மடமைதானா என்று வானமாதேவி சிறிது உற்சாகத்துடன் கேட்டாள். தேவி, உண்மை இல்லாமல் ஒரு வதந்தி பிறக்காது. நீ கேள்விப்பட்டது முழுவதும் பொய்யல்ல. ஆனால் அது என் பூர்வ ஜென்மத்தை சேர்ந்த விஷயம் என்று கூறிவிட்டு மாமல்லர் சற்று நேரம் அகநோக்குடன் இருந்தார். பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு அவர் கூறியதாவது, ஆம், அது என் பூர்வ ஜென்மத்தின் நிகழ்ச்சி. தேய்ந்து மறைந்து போன பழைய கனவு. என்னுடைய இளம் பிரயாயத்தில் மகேந்திர பல்லவரின் ஏக புதல்வனாய் கவலையும் துயரமும் இன்னதென்று அறியாதவனாக நான் வளர்ந்த காலத்தில் வானமும் பூமியும் ஒரே இன்பமயமாக எனக்கு தோன்றிய நாட்களில் ஒரு சிற்பியின் மகள் என் இதயத்தில் இடம்பெற்றிருந்தாள். அவளுக்காக என் உடல், பொருள், ஆவியையும் இந்த பல்லவ குலத்தின் பெருமையையும் தத்தம் செய்ய நான் சித்தமாக இருந்தேன். ஆனால் என்றே தினம் அவளுடைய உள்ளத்திலே அன்பை காட்டிலும் ஆங்காரம் மேலிட்டு என்னுடைய இதமான வார்த்தையை உதாசீனம் செய்தாலோ 100 காத தூரம் நான் அவளை தேடிச் சென்று என்னுடன் வரும்படி அழைத்த பொழுது வெறும் பிடிவாதம் காரணமாக என்னுடன் வருவதற்கு மறுத்தாளோ அன்றே என்னுடைய இதயத்திலிருந்து அவள் விலகிச் சென்றாள். இன்னமும் அவளை நான் மறந்துவிடவில்லை, மறக்க முடியவும் இல்லை. இதற்கு காரணம் அவளுக்கு நான் அன்று கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பதுதான். தூர தேசத்தில் பகைவர்களுடைய கோட்டைக்குள்ளே வசிக்கும் சிவகாமியின் ஆவியானது என்னை இடைவிடாமல் சுற்றி சுற்றி வந்து பகலில் அமைதி இல்லாமலும் இரவில் தூக்கமில்லாமலும் செய்து வருகிறது. என்றைய தினம் அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேனோ, வாதாபியை வென்று அவளை விடுதலை செய்து அவள் தந்தையிடம் ஒப்புவிக்கிறேனோ, அன்று அந்த பாதகியின் ஆவி என்னை சுற்றுவது நின்று போய்விடும். அன்றைக்கே அவளுடைய நினைவை என் உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன். பின்னர் என் மனதிலே உன்னையும் நமது அருமை குழந்தையையும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தையும் தவிர வேறெதுவும் இடம்பெறாது. தேவி, நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா? அல்லது இதெல்லாம் உலகில் காமாதுரர்களின் புருஷர்கள் சாதாரணமாக சொல்லும் பசப்பு வார்த்தைகள் என்றே நினைக்கிறாயா என்று மாமல்லர் கேட்டார். வானமாதேவி அந்த கணமே தந்த கட்டிலிருந்து கீழிறங்கி மாமல்லரின் பாதங்களை தொட்டு, பிரபு, தங்களுடைய வார்த்தை இதிலும் நான் அவநம்பிக்கை கொள்ளேன். தங்களுடைய வாக்குகளுக்கு விரோதமாக என் கண்ணெதிரிலே தாங்கள் நடந்து கொள்வதாக தோன்றுமானால் என் கண்களின் பேரிலேதான் அவநம்பிக்கை கொள்வேன். தங்களை சந்தேகிக்க மாட்டேன் என்றாள். சந்தேகமும் ஆங்காரமும் நிறைந்த சிவகாமியின் காதலுக்கும் இந்த தென்பாண்டிய நாட்டு மங்கையரின் திலகத்தின் சாத்வீக பிரேமைக்கும் உள்ள வேற்றுமையை குறித்து
மாமல்லரின் உள்ளம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சற்றென்று சுயநினைவு பெற்று வானமாய் தேவியை இரு கரங்களாலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்து கூறினார். இந்த விஷயத்தை பற்றி இப்போது கேட்டதே நல்லதாக போயிற்று. என் தலையில் இருந்து ஒரு பெரிய பாரத்தை நீக்கிவிட்டாய். அதற்கு ஈடாக உன்னிடம் இந்த பெரிய ராஜ்யத்தின் பாரத்தை நான் ஒப்புவித்துவிட்டு போகப் போகிறேன். நான் இல்லாத காலத்தில் மந்திரி மண்டலத்தார் ராஜ்ய விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றாலும் முக்கியமான காரியங்களில் உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டே செய்வார்கள். ஆனால் தேவி, ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உன்னுடைய தனி பொறுப்பாக ஒப்புவிக்கப் போகிறேன். அதை அவசியம் நிறைவேற்றி தருவதாக நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி கேட்டதும் வானமாதேவியின் முகத்தில் பெருமித கிளர்ச்சி காணப்பட்டது. பிரபு, இந்த அபலை பெண்ணினால் ஆகக்கூடிய காரியம் ஏதேனும் இருந்தால் கட்டளையிடுங்கள். அதை என்னுடைய பரம பாக்கியமாக கருதி நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாள். காரியம் இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான காரியம். உன் சகோதரன் மகன் நெடுமாறன் ஒரு பெரிய சைனியத்துடன் வாதாபி படையெடுப்பில் என்னோடு சேர்ந்து கொள்வதற்காக புறப்பட்டான். இன்னும் வந்து சேரவில்லை. வராக நதிக்கரையில் தேக அசௌக்கியம் காரணமாக தங்கியிருப்பதாகவும் 1 வாரத்தில் காஞ்சிக்கு வந்து சேருவதாகவும் அதுவரையில் நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அப்படி நான் தாமதிப்பது அசாத்தியமான காரியம். நமது குலகுரு பார்த்து சொன்ன நாளில் நான் கிளம்பியே தீர வேண்டும். தேவி, வழியில் நடுமாறன் சமணர்களின் மாய வலையிலே விழுந்திருப்பதாக எனக்கு செய்தி எட்டியிருக்கிறது. சமணர்களின் மீது எப்படியாவது பழி தீர்க்க அச்சம் கொண்டிருப்பதை நீ அறிவாய். இந்த நிலையில் நெடுமாறனால் இவ்விடம் தீங்கு ஏதும் நேராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி மாமல்லர் கூறி வாய் மூடுவதற்குள் வானமாதேவி, பிரபு, இந்த விஷயத்தில் தாங்கள் கொஞ்சமும் கவலையின்றி நிம்மதியாக செல்லுங்கள். என் பிறந்தகத்தை சேர்ந்தவர்களால் தங்களுக்கு எவ்வித கெடுதலும் நேர்வதற்கு நான் விடமாட்டேன். நெடுமாறனுக்கு அத்தகைய தீய எண்ணம் ஏதேனும் இருப்பதாக தெரிந்தால் இந்த கையிலே கத்தி எடுத்து அவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சி கொண்டு விடுவேன் என்று கம்பீரமாக மொழிந்தாள். மாமல்லர் லேசாக புன்னகை புரிந்துவிட்டு கூறினார், வேண்டாம் வேண்டாம், உன்னுடைய மல்லிகை இதழ் போல மிருதுவான தளிர்கரங்கள் கத்தியை பிடித்தால் நோகும் அல்லவா? நீ கத்தி எடுக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அவசியம் நேர்ந்தால் நமச்சிவாய வைத்தியரை கேட்டு நல்ல விஷமாக வாங்கி வைத்துக்கொண்டு அதை பாலிலே கலந்து கொடுத்துவிடு. ஆனால் அந்த மாதிரி அவசியம் ஒன்றும் அநேகமாக நேராது. என்னுடைய சந்தேகம் கொஞ்சம் ஆதாரமற்றதாக இருக்கலாம் என்றாலும் ராஜ்ய பொறுப்பு வகிப்பவர்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு முன்ஜாக்கிரதை செய்தல் அவசியமாக இருக்கிறது. அதிலும் யுத்தத்திற்காக தூர தேசத்திற்கு கிளம்பும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்படி மாமல்லர் கூறி முடித்தாரோ இல்லையோ, அரண்மனையின் கனமான நெடுஞ்சுவர்களை எல்லாம் அதிரச் செய்து கொண்டு ஒரு பெரு முழக்கம் கேட்டது. கேட்கும் போதே ரோமச்சிலிர்ப்பு உண்டாகும்படியான அந்த சப்தம் வெளியிலே எங்கேயோ தொலைதூரத்திலிருந்து வருகிறதா, அல்லது தரைக்கடியிலே பாதாளத்திலே உள்ள பூக்கற்பத்திலே இருந்து வருகிறதா என்று தெரியாதபடி அந்த படுக்கை அறைக்குள்ளே எப்படியோ புகுந்து வந்து சூழ்ந்தது. அந்த சப்தம் காதினால் கேட்கக்கூடிய சப்தம் மட்டுமல்ல, உடம்பிலே ஸ்பரிசித்து உணரக்கூடிய சப்தமாக இருந்தது. ஆஹா, நடுராத்திரி ஆகிவிட்டது, யுத்த பேரிகை முழங்குகிறது என்று மாமல்லர் துள்ளி எழுந்தார். அவ்வாறு மாமல்லரை துள்ளி எழச் செய்த யுத்த பேரிகையின் முழக்கம் அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அதிபயங்கரமான போர்க்களங்களின் காட்சிகளை கொண்டு வந்து காட்டியது. பெரிய கருங்குன்றுகள் இடம் விட்டு நகர்ந்து ஒன்றையொன்று தாக்குவது போல ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கோரமாக பிளிரிக்கொண்டு ஒன்றையொன்று மோதி தாக்கின. 100 ரதங்கள் பூமி அதிரும்படியாக விரைந்து சென்று ஒன்றின் மீது ஒன்று இடித்து தூள் தூளாகி விழுந்தன. 10,000கணக்கான குதிரைகள் வாயு வேகமாக பாய்ந்து சென்று போர்க்களத்தின் மத்தியில் சந்திக்க, அவற்றின் மீதிருந்த போர் வீரர்கள் கையில் இருந்த ஈட்டிகளை கொண்டு ஒருவரையொருவர் தாக்கிய பொழுது ஈட்டிகள் மின்னலைப் போல ஒளி வீசி கண்களை பறித்தன. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கூரிய வாள்களைக் கொண்டு ஒருவரையொருவர் வெட்டி தள்ளினார்கள். பார்க்க பயங்கரமான இரத்த வெள்ளம் ஒரு பெரிய மாநதியின் பிரவாகத்தைப் போல ஓடிற்று. அந்த பிரவாகத்தில் உயிரிழந்த கரிகளும் பரிகளும் காலும் கையும் தலையும் வெட்டுண்ட மனிதர்களின் உடல்களும் மிதந்து சென்றன. இந்த பயங்கரமான கோர காட்சியுடன் கலந்து கலந்து ஒரு பெண்ணின் ஆங்காரம் நிறைந்த முகத்தோற்றமும் மாமல்லரின் அகக்காட்சியில் தென்பட்டது. அது சிற்பி மகள் சிவகாமியின் முகம்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா?